வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல வெறும் குரூப் 2A தான் கிராக் பண்ணேன். ஒரு 1 வேர்ட் எக்ஸாம். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல 1 இயர் ப்ரிப்பரேஷன்லேயே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கிராக் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போனா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண ரீசன் இதுதான். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கண்ணால் கொஞ்சம் மேக்ஸ் பார்ப்பாங்க. ஓ இப்படி போட்டால் ஓகே ஆன்சர், இப்படி போட்டால் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அப்படி கண்ணால் பார்ப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஸோ ஷார்ட் ரூட்டோ ஈஸியாக முடிக்கிறதுக்கோ இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்டே எனக்கு வராது, எனக்கு ஹிஸ்ட்ரியே வராது, என்னால் வந்து அந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும், இந்த மாதிரி வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் இப்போ படிச்சுக்கணும். நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் நமக்கு ஹிஸ்ட்ரியோ ஜாகிரஃபி சயின்ஸு சோஷியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சும்மா தேவையில்லாமல் நிறைய படிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எது தேவைன்றதை கூட பார்க்கணும். இல்லைன்னா ஸோ அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுவே மேக்ஸு நம்மளுக்கு வந்து மெயின்ஸ்லேயும் இருக்கும். மெயின்ஸ்னால் நம்ம ரிட்டன் பண்ணுறது. அப்போ என்னென்னா அங்கே நம்ம ஷார்ட் கட் யூஸ் பண்ணி நம்ம கொஷின் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ அங்கே நம்ம டெரிவேஷன் தான் பண்ணணும். ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஜாகிரஃபி நான் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். ஆனால் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸியான கொஷின் கேட்பாங்க. அது ஈஸியாக எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணனால நம்ம வந்து அந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ண முடியாமல் அதனால வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், 2018 பேட்ச் குரூப் 1 டைரக்ட் DSP ஆஃபீஸர். 5 இயர்ஸ் என்னோட சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி 6 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த குரூப் 1 ஃபிலிம்ஸ்க்கு பிகினர்ஸ் என்ன ஆரம்பிக்கணும்? பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் ஆன்லைனில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து எதை நம்ம வந்து சும்மா தேவையில்லாமல் நிறைய படிச்சுட்டு இருக்கக்கூடாது. பேப்பர் படிக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருக்கூடாது. நம்மளுக்கு எது தேவைன்றதை கூட பார்க்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து GK டுடே அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஆன்லைனில் வந்து நியூஸஸை வந்து எப்படி கொஷின்ஸாக அவங்களே கன்வெர்ட் பண்ணி அதுக்கான கீ பாயிண்ட்ஸோடு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டெய்லி அன்றாட நியூஸ் பார்க்கணும். அதில் ஒரு 30 to 40 கொஷின்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் மட்டுமே வரும் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் மேக்ஸ் 50%. ஸோ மேக்ஸ் டெய்லி ஒரு 10 கொஷின் மேக்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். தெரியும் தெரியாது டெய்லியுமே போட ப்ராக்டிஸ் வந்துட்டே இருக்கும். புதுசாக போய் அங்கே உட்காந்து நம்ம சும்மா கண்ணால் பார்க்க நிறைய பேர் கண்ணால் உட்காந்து மேக்ஸ் பார்ப்பாங்க. ஓ இப்படி போட்டால் ஓகே ஆன்சர், இப்படி போட்டால் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அப்படி கண்ணால் பார்ப்பாங்க நிறைய பேர். ஆனால் போட்டு பார்க்கும்போது தான் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஸோ அதனால் ஒரு மினிமம் ஒரு 10 கொஷினாக டெய்லியும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸாக நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது அதை டிஃபிகல்ட்டி தெரிஞ்சு நம்மளுக்கு ஈஸியாக அது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும். எக்ஸாம் அப்போ புதுசாக போட்டு பார்க்குற மாதிரி தெரியாது நம்மளுக்கு. ஸோ தயவுசெய்து அந்த கண்ணால் பார்க்குறது நிப்பாட்டுங்க. அதேமாதிரி சப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிச்சோன்னா சப்ஜெக்டில் இருக்கிற அந்த ஃபேக்சுவலும் நம்ம எடுத்துப்போம். அதுவும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சயின்ஸ் எல்லாமே ரெண்டுக்குமே ஒரு கொஷின் நம்ம டாபிக் படிக்கிறோம்னா இதை வந்து 5 மார்க்காக கேட்டால் நம்ம எப்படி எழுதணும், அதுவே 30 மார்க் கொஷின்ஸ் நம்ம எப்படி எழுத போகிறோம், அதுவே ஒரு 1 மார்க் கேட்டால் என்னென்ன கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லாம் வரலாம், இந்த மாதிரி தான் ப்ரிப்பரே பண்ணணும். தனியாக மெயின்ஸுக்கும் தனியாக ப்ரிலிம்ஸ்லாம் இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரியோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே அந்த ஆன்சரை நம்ம உடனே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 3 மார்க் ஒரு 30 மார்க் கொஷின்ஸாக நான் வந்து 3 பக்கம் எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ 6 பக்கம் ஒரு மொத்தம் 3 பேஜஸ்னு. ஸோ 6 பக்கத்துக்கு நான் எழுதணுன்னா எப்படிலாம் ஹெட்டிங்ஸ் போட்டு நம்ம ஹெட்டிங்ஸ் கூட நாங்களே இது பண்ணிடணும். இப்போ ஒரு டாபிக் வந்து டாப்பிக்கில் என்னென்ன ஹெட்டிங் போட்டு இந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹெட்டிங்லாம் போடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹெட்டிங்காக வச்சிடணும். ஹெட்டிங்கை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும் போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொஷின் மார்க் வெயிட்டேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி 1 மார்க்கு 3 மார்க்குனா எவ்வளோ, 5 மார்க்னா எவ்வளோ, 8 மார்க்னா கேட்டால் எவ்வளோ, 15 மார்க் கொஷின்ஸ் என்ன, அந்த மாதிரி வந்து கொஷின் வெயிட்டேஜ் சேர்ந்த மாதிரி வந்து எதெல்லாம். ஏன்னா அவனுக்கு வந்து 3 மார்க்குன்னு வரும்போது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம எழுதணும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிடணும். ஒரு 3 வரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்கை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்டாக 3 பாயிண்ட் என்னென்ன இது அந்த மாதிரி ப்ரிப்பேர் வச்சுக்கணும். இதுவே 5 மார்க் கொஷின்னா ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லைன் அடிக்கணும். 20 லைன் வந்து 20 பாயிண்ட் எனக்கு இந்த டாப்பிக்கில் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கும்போதே வந்து அந்த நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ட் அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டு அண்டர்லைன் பண்ணி நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக்காக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஸ்டின் 1 வேர்டு தான் அது. நெகட்டிவ் மார்க் நம்மளுக்கு TNPSCயில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு 1 வேர்டு வந்து ஒரு சிங்கிள் லைனில் இருக்கும். மோஸ்ட்லி சிங்கிள் லைனில் டேரெக்டாக ஃபேக்சுவலாக கேட்பாங்க. இயர் கேட்பாங்க, நேம் கேட்பாங்க. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் வர பார்த்தா அவார்ட்ஸ் யாரெல்லாம் அவார்டு ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க, என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க புதுசாக, ஏதாவது ஆஸ்கர் அவார்ட்லேருந்து நேஷ்னல் அவார்டு எல்லா அவார்டுமே நம்மளுக்கு அவார்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நேம் இருக்கும், டேரெக்டாக நேம் இருக்கும். ஆஸ்கர் அவார்டில் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இப்போ நோபல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு இவர் வாங்கியிருக்காரு, ஃபிசிக்ஸ் இவர் வாங்கியிருக்காரு. இதை நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஃபேக்சுவலோ மெத்தடோ இது இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த நேம்ஸை நம்ம நீட்டாக எழுதி வச்சுக்கணும். நம்ம பேப்பரில் பார்க்குறோம் நோபல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேரை நம்ம எழுதி வச்சுக்க போகிறோம். எழுதி வச்சுட்டு நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்க்கணும். ஏன்னா அது புதுசாக மோஸ்ட்லி வந்து ஃபாரின் நேம்ஸ் இருக்கும்.
ஸோ ஃபாரின் நேம்ஸில் 2-3 நேம்ஸ் இருக்கும், 2 நேம்ஸ் இருக்கும், நம்மளுக்கு நேம்ஸே புதுசாக இருக்கும் நமக்கு அந்த பேர். ஸோ ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி வச்சுரு. ஏன்னா இதை வந்து நம்ம புரிஞ்சு படிக்கலாம் முடியாது. நோபல் ப்ரைஸில் இவர் தான் வாங்கினாருன்னு நம்ம புரிஞ்சு படிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதை ஷார்ட்கட்மாக வச்சுட்டு ஏதாவது நம்ம வந்து இந்த மாதிரி நேம்ஸு, அவார்டு பேர், டேட்டு கேட்பாங்க. இன்றைக்கி வந்து June 5 என்விரான்மெண்டல் டே. ஸோ இப்போ June 21 என்னென்னா யோகா டே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டேனா என்ன நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி ஒவ்வொரு டேட்டுக்கு இருக்கும். ஸோ மந்த் வைஸ் இந்த டேட் எடுத்துக்கணும். ஜனவரி மாதத்தில் என்னென்ன டேட்டில் வருது, பிப்ரவரி மந்த்தில் என்ன டேட் வந்துச்சு, அதை ஷார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு அந்தந்த டேட்டில் நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து நான் ப்ரிலிம்ஸ் எழுதும்போது இதை கேட்டாங்க, June 5 வந்து என்ன டே கொண்டாடுறீங்க, நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. அது என்விரான்மெண்டல் டே, நம்ம வந்து சுற்றுச்சூழல் டே நம்ம கொண்டாடுறோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டேட்டு கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே டேரக்ட் கொஷின்ஸு, டேரெக்டாக ஒரு வரியில் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வரும்போது அதை நம்ம ஷார்ட்கட்டாக வந்து நம்ம நீட்டாக எழுதி வச்சுட்டு நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த டேட்னா என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம ரிப்பீட்டடாக ஏதாவது க்ளூ வச்சு படிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நோபல் ப்ரைஸ் கெமிஸ்ட்ரி எழுதி இந்த 2 பேர் வாங்குவாங்க ப்ரைஸ்லாம். பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ்லாம் இந்த 2 பேருக்குள்ளே ஒரு க்ளூ வச்சுக்கணும். இப்போ 2 பேர் வந்து டேவிட் ஜான்சன் வச்சுன்னா ஜான்சன் டேவிட் ஜான்சன் அப்படின்னு நம்ம ஏதாவது 2 நேம் இருந்தால் கூட ஒரு நேம் நம்ம க்ளூ எடுத்துக்கிட்டு கூட நம்ம க்ளூ வச்சு இந்த டேட்டு, நேமு, அவார்டு, ப்ரைஸஸு, நம்ம நியூஸ் பேப்பரில் வர பேர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸு இப்போ படிச்சுக்கணும். நம்ம சப்ஜெக்ட் சிலபஸ் வைஸ் நமக்கு ஹிஸ்ட்ரியோ, ஜாக்ரஃபி, சயின்ஸு, சோஷியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டீட்டெயிலில் படிச்சிருப்போம். நம்ம மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலில் எழுதணும் உட்காந்து. ஒரு 3 பக்கம் நம்ம 60 மார்க் கொஷின்னா 30 மார்க் கொஷின்னா 6 பக்கம் எழுதுவோம். இது 5 மார்க் கொஷின்ஸு 18 மார்க் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் 2 பக்கம் 3 பக்கம் 6 பக்கம் எழுதும்போது நம்ம நிறைய டீட்டெயிலில் படிச்சிருப்போம். அது நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நம்ம டேட்டோ நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலில் படிக்கும்போது அந்த ஃபேக்ட்ஸ் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஃபேக்சுவலாக நம்ம டேரெக்டாக படிக்கிறதுனால ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம வந்து ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம படிச்சுக்கலாம். ஆப்டிடியூடு மேக்ஸுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. 50 கொஷின்ஸ் வந்து நமக்கு மேக்ஸ்லேருந்து வரும் நம்மளுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறையா வந்து டெய்லி வந்து ஒரு 10 கொஷின் நம்ம வந்து மேக்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சிலபஸ் எடுத்து LCM எனக்கு எடுக்கிறோமா, நாளைக்கு HCF எடுக்கணும், அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஏதாவது வேர்ட் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு நாள் எடுத்துகிட்டு டெய்லி வந்து நம்ம 10 கொஷின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஷார்ட்கட்ஸ் நம்மளுக்கு மேக்ஸுக்கும் இருக்குது. ஆப்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. நம்ம டெரிவேஷன்மாக நம்ம வந்து ஸ்கூலில் பண்ணிடுவோம். ஸ்கூலில் நம்ம பார்த்த மேக்ஸை இப்போ நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட்னு வந்துடும். நம்ம வந்து கம்பெனிஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணுறோம்னா மேக்ஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன்ஸு, இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அங்கே இன்ஜினியரிங்லேயே நம்மளுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் நம்மளை வந்து எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ஆகிடுவோம் நம்ம. ஸோ அதனால் அந்த மேக்ஸ் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அதர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு மேக்ஸில் எந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து எனக்கு லேகிங்காக இருக்கும், என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், அதில் நம்ம ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெய்லி ஒரு 10 கொஷின் நம்ம மேக்ஸ் போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம சீக்கிரம் இது பண்ணணும். மேக்ஸ் நம்ம வந்து டிலே பண்ணி நம்ம டெரிவேஷன் பெருசாக போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் அதுலேயும் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நம்ம ஷார்ட்கட்ஸ் போட்டாக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுவே மேக்ஸ் நம்மளுக்கு வந்து மெயின்ஸ்லேயும் இருக்கும். மெயின்ஸ்னால் நம்ம ரிட்டன் பண்ணுறது. அப்போ என்னென்னா அங்கே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம கொஷின் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ அங்கே நம்ம டெரிவேஷன் தான் பண்ணணும். ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் ஆக்சுவல் டெரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டு இது என்ன ஃபார்முலா போட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணி என்ன மாதிரி ஆன்சர்ஸ் கொண்டு வரணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஷார்ட்கட்டே போகணும். அப்போ தான் நம்ம ஷார்ட்கட் நம்ம புரியும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அப்படி படித்தோம்னா நம்ம மெயின்ஸுக்கும் நம்ம எழுதலாம். நம்ம ஃபுல் டெரிவேஷன் போட்டு மெயின்ஸ் அப்ளை பண்ணலாம். 1 வேர்டு ப்ரிலிம்ஸில் பார்த்தா நம்ம ஷார்ட்டாக டக்குன்னு நம்ம எழுதணும், டைம் சேவ் பண்ணணும். அப்போ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஆப்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம ஆப்ஸ் நம்ம வந்து மேக்ஸில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பிரிச்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சப்ஜெக்ட் மற்ற இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் பார்த்தா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக மெயின்ஸ் தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரே மாதிரி எல்லாமே மொத்தமாக நோட்ஸ் எடுத்து நம்ம படித்தோம்னா ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். நான் சொல்கிறேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் வேர்டாக படிக்கிற மாதிரி இருக்கும், டேரெக்டாக அந்த நேம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு மெயின்ஸில் நம்மளுக்கு அந்த மாதிரி நோபல் அவார்ட்ஸ்லாம் டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. அங்கே டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேராகிராஃபாக நம்ம வந்து டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இதை வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸ் அக்கார்டிங்லி நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம எவ்ரிடே ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக
ப்ரிலிம்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடியும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குரூப் 1 கிராக் பண்ணவும் இருக்காது. நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல வெறும் குரூப் 2A தான் கிராக் பண்ணேன், ஒரு 1 வேர்ட் எக்ஸாம். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல 1 இயர் ப்ரிப்பரேஷன்லேயே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கிராக் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போனா அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி நம்ம வந்து அணுகணுன்றது அந்த டேரக்டான அணுகுமுறையோட பண்ணுறாங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண ரீசன் இதுதான். இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸுக்கு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து மேக்ஸை வந்து சில பேர் வந்து மேக்ஸ் எனக்கு வராது, நான் அதை விட்டுட்டு நான் சப்ஜெக்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க மேக்ஸை. அது வந்து இல்லை, மேக்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது. டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து இதுதான் டாப்பிக்குன்னு தெரியும், இதுதான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த புக்கு கைடில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு டெய்லி 10 கொஷின் போட்டாலே நம்மளுக்கு வந்து மேக்ஸ் தரவோ தெரிஞ்சிடணும். ஸோ அதனால் மேக்ஸ் கொடுத்தா நீங்கள் ஸ்கோர் டக்குன்னு ஏற்றி வைக்கலாம். நீங்கள் மேக்ஸ் பண்ணாலே மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சப்ஜெக்ட். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷனால தான் என்னால் கிராக் பண்ண முடிஞ்சிச்சு. டெய்லி மேக்ஸ் போடுறது, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிறது, சப்ஜெக்ட் வாசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்ம எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பழைய கொஷின் பேப்பர் நிறையா நான் பார்த்தேன், நிறைய வந்து ஆன்லைன்லேயும் கொஷின்ஸை சால்வ் பண்ணேன். இப்போ எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்குதோ அங்கே இன்ஸ்டியூஷன்லாம் போய் ஜாயின் பண்ணிடுவேன். இப்போ எக்ஸாம் டைமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் நம்ம அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க் வருது, எங்கே மார்க் குறையிறோம், எந்த சப்ஜெக்ட்டில் குறையிறோம், அப்புறம் அது அகைன் நம்ம அது சம்மந்தமாக நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம அந்த சப்ஜெக்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்மளுக்கு கிராக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஈஸியஸ்ட் மெத்தட்னு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இதுதான் சிஸ்டம்னா அந்த சிஸ்டமை கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ டேரெக்டாக கைடு பார்க்குறதோ, டேரெக்டாக சிலபஸை மட்டும் பார்க்குறது அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்காக ஒன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம வேக தெரிஞ்ச பிறகு அப்புறம் நம்ம உட்காந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நம்ம எதை படிக்கணும், எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அக்கார்டிங்கில் சீனியர் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க தெரிஞ்சவங்க, இப்போ நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் செல்ஃப் கைடன்ஸ், எனக்கு இது லேகிங்காக இருக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃப் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஷார்ட் ரூட்டோ ஈஸியாக முடிக்கிறதுக்கோ, இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்டே எனக்கு வராது, இது இல்லாமல் நான் பண்ணுறதோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. எது சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு ஹிஸ்ட்ரியே வராது, என்னால் வந்து அந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக எந்த சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஏன்னா நான் ஹிஸ்ட்ரியை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஜாக்கிரபி நான் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். ஆனால் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க, அது ஈஸியாக எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணனால நம்ம வந்து அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியாமல் அதனால வந்து கஷ்டமான கொஸ்டினில் நம்ம ஏதோ எழுதி நம்ம வந்து மார்க் போயிடும். ஸோ அதனால் வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஃபுல் சப்ஜெக்ட் இருக்கனால வந்து எனக்கு அது ஓகே இது ஓகேன்னு ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால சப்ஜெக்டை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து எப்படி அதை வந்து படிக்கணுமோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சிலபஸையும் ப்ராப்பராக கவர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கிராக் பண்ணிடலாம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.